ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயா கண்டிப்பாக சாருவோட நிலைமைக்கு பெரியப்பாவும் சீனுவும் காரணமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். ஆனால் இதுக்கு காரணம் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சே தீரணும்னு சொல்லிட்டு மாயா பார்த்தோம்னா மும்முரமாக அவங்க இறங்குறாங்க. அப்போ தனாவை அழைச்சிட்டு போகவும் அப்போ தனா கேட்டுட்ருக்குறாங்க, எங்கே மாயா போகிற அப்படின்னு சொல்லும்போது சாருவோட கதை முடிஞ்சிச்சுல, அந்த இடத்துக்கு தான் போகிற அப்படின்னு சொல்லவும் அங்கே போனதுமே அங்கே பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த மண்ணெல்லாம் ஈரமாக இருக்குது. அப்போ மாயா சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ ஒன்று கவனிச்சியா, சாருவோட புடவை ஃபுல்லாக ஈரமாக இருந்தது, தண்ணி சொட்டு சொட்டாக வடிஞ்சிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லவும் அப்போ தனாவும் சொல்கிறாங்க, ஆமாம் மாயா நீ சொல்கிறது கரெக்டு தான். அப்படிங்கும்போது வீட்டில் இருந்து வந்த சாருக்கு புடவையில் எப்படி ஈரமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் ஆமாம் மாயா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க தனாவை அழைச்சிட்டு போகவும் உடனே தனா கேட்டுட்டு இருக்கிறாங்க, எங்கே மாயா நம்ம போகிறோம் அப்படிங்கும்போது இல்லை, அதாவது சாரு வீட்டில் இருந்து இங்கே வரும்போது கண்டிப்பாக அவள் நார்மலாக தான் வந்திருப்பா, ஆனால் அதுக்கு பிறகு தான் அவள் புடவை ஈரமாக இருந்திருக்குது. உண்மையை சொல்லப்போனால் வெளியே மழை கூட பெய்யலை, அப்படி இருக்கும்போது அவள் புடவை எப்படி ஈரமாக இருக்க முடியும்? அப்போ பக்கத்தில் ஏதாவது அதாவது தண்ணீர் மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அங்கே பக்கத்தில் கிணறு இருக்குது. கிணறு பார்த்ததுமே உடனே மாயாவுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருது, இங்கே நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மாயா அதை சுற்றி தேடிட்டு இருக்கும்போது அப்போ தானா கேட்டுட்டு இருக்கிறாங்க, மாயா நீ என்ன பண்ணுற அப்படிங்கும்போது இல்லை சாரு இந்த இடத்துல தான் அவள் கதை முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறாங்க. அது எப்படி எல்லாம் நேரில் பார்த்த மாதிரி நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது இங்கே பார்த்தியா, அதாவது சாருவோட கதை முடிஞ்ச இந்த இடத்துல பக்கத்தில் கிணறு இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், சாருவை கிணத்துக்குள்ளே யாரோ தள்ளி விட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே தனாவுக்கு தூக்கி வாரி போடுது. மாயா நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் சாருவை வெளியே, அதாவது வீட்டை விட்டு வெளியே யாரோ வரவழைச்சிருக்கிறாங்க, அப்படி வரவழைச்சவங்க தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கணும். அப்போ ஆக மொத்தத்தில் சாருவுக்கு யாரோ தெரிஞ்சவங்க தான் அவளை வீட்டிலேருந்து வெளியே வர்றதுக்காக அழைச்சிட்டு போயிருப்பாங்க. அவங்கள சாருவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது, அதனால தான் அவள் வீட்டை விட்டே வந்திருக்கணும். ஏன்னா தெரியாதவங்க கூப்பிட்டாக்கி கண்டிப்பாக சாரு வெளியே வந்திருக்க மாட்டா. அப்போது அவளுக்கு தெரிஞ்சவங்க யாரோ தான் அவளை வீட்டிலேருந்து அழைச்சிட்டு போயிருக்கணும், அதுவும் யாருக்கும் தெரியாமல் அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்கள நம்பி தான் சாருவும் வெளியே வந்திருப்பா. ஆனால் வந்ததுக்கப்புறமா அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கலாம், இல்லை சாருவோட கதையை முடிச்சாக்கி நம்ம குடும்பத்தோட கதையை முடிக்கலான்னு சொல்லிக்கிட்டு அவங்க திட்டம் போட்டிருப்பாங்க. அதுக்கு சாருவை அவங்க பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அப்போ தானா சொல்கிறாங்க, மாயா நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தாக்கி எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, பதட்டமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நீ இப்போ சொல்ல வர பார்த்தாக்கி அப்போ நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற அப்படிங்கவும் என்ன நினச்சிட்டு இருக்கண்ணா, இது எல்லாம் அந்த புவனேஸ்வரியோட திட்டம் தான் அப்படிங்கிறாங்க. இது கட்டதுமே தனாவுக்கு தூக்கி வாரி போடுது. என்ன மாயா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும் ஆமாம் நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு அலையிறது யாரு, அந்த புவனேஸ்வரி தானே, அவள் தான் இந்த மாதிரிக்கெலாம் சாருவை ஏதோ சொல்லி அவள் வெளியே அழைச்சிட்டு வந்திருக்கணும், சாருவும் அவளை நம்பி வெளியே வந்திருப்பா. அதுக்கு பிறகு சாருவுக்கு சீனுவுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சாக்கி அவளுக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா சாருவுக்கு சீனுவுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சாக்கி பெரியப்பாவை எப்படி அவள் பழி வாங்க முடியும்? சாரு சீனு கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவா, அதனால அவளுக்கு எந்தவித பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது இப்போ நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்கும்போது அவள் பழி வாங்குறது என்ன கிடையாது, பெரியப்பாவை தான். அதனால பெரியப்பாவை பழி வாங்கணும்னா அவள் என்ன பண்ணுவா, இதுதான் முடிவு எடுத்திருப்பா. அது மட்டும் இல்லாமல் சீனுவியை அவள் அனுப்பி வச்சுட்டான்னா அப்புறமா என்னாலையும் எதுவும் செய்ய முடியாதுல்ல, அதனால தான் அவள் சீனுவியும் பெரியப்பாவையும் பழி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிக்கெல்லாம் செஞ்சுருக்கிறா. அவளுடைய நோக்கமே நம்ம குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்குறதுக்கு தான், அதுக்கு தான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறா அப்படிங்கவும் அப்போ மகாலிங்க புவனேஸ்வரி சொல்கிறதெல்லாம் நம்பிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கும்போது ஆமாம் இந்த விஷயம் எதுவுமே மகாலிங்கத்துக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன இருந்தாலும் அவர் பெத்த பொண்ணை அவர் இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணுவாரா என்ன, அதனால மகாலிங்கத்திட்ட அவன் நல்லவ மாதிரிக்கே அவன் நடிச்சுக்கிட்டு இந்த மாதிரிக்கே அவள் துரோகம் பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே தனா அதிர்ச்சி அடைகிறாங்க. மாயா அப்போ என்னதான் நடந்திருக்குது, நீ சொல்ல பார்த்தாக்கி அப்போ சாருவோட கதையை இந்த புவனேஸ்வரி தான் முடிச்சிருக்கிறாளா திட்டம் போட்டு அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அவள் எப்படியும் அதாவது இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டாங்கன்னு தான் நினச்சிருப்பா. ஆனால் பெரியப்பா இந்த மாதிரிக்கு சம்மதிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவள் நினச்சிருக்க மாட்டா. அப்படி சம்மதிச்ச விஷயத்த மகாலிங்கம் அவள் புவனேஸ்வரிட்ட தெரியப்படுத்தியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க இந்த மாதிரிக்கு திட்டத்தை போட்டிருப்பாங்க. அப்போது இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிட்டாக்கி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும். ஆக மொத்தத்தில் சீனவும் சாருவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த பிரச்சனை எனக்கு மட்டும்தான், என்ன பழிவாங்க அவளுடைய நோக்கம் கிடையாது. பெரியப்பா இந்த மாதிரிக்கு பழி வாங்குறது அவளுடைய நோக்கமே, அதனால தான் அவள் இந்த மாதிரிக்கு திட்டத்தை போட்டிருப்பா. சாருவை வீட்டை விட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்திருப்பா, யாருக்கும் தெரியாமல் சாருவும் அவளை நம்பி வீட்டை விட்டே வந்திருப்பா. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க திட்டம் போட்டு இவளை இந்த தண்ணீருக்குள்ளே தள்ளி விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அதுக்கு பிறகு சாரு கையில் லெட்டர் இப்படி எழுதி வச்சுக்கிட்டு இப்படி அவள் கதையை முடிச்சு இந்த மாதிரிக்கு இந்த மரத்தில் இந்த மாதிரிக்கு பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இதனால தான் சாருவோட புடவையில் ஈரமாக
இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே வந்து தனா வந்து அப்படியே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் நம்மள்கிட்ட வந்து எந்த ஆதாரமும் இல்லையே. இப்போ சாருவோட கதையை முடிச்சது புவனேஸ்வரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க கூட யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா மகாலிங்கம் வந்து புவனேஸ்வரிக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் புவனேஸ்வரிக்கும் நம்மளுக்கும் ஆகாதுன்னு அவருக்கு தெரியும். அதனால புவனேஸ்வரி மேலே சும்மா நம்ம பழி போடுறதுக்காக தான் இந்த மாதிரிக்கெல்லாம் நம்ம சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவரே வந்து சாட்சி சொல்வார். இப்போ என்ன பண்ணுறதுக்கு, புவனேஸ்வரி பற்றின ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைச்சா அது மட்டும்தான் நம்மளால் வந்து அதாவது புவனேஸ்வரி தான் பண்ணுனான்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், கண்டிப்பாக இவ்வளோ விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அப்போ நம்மளுக்கு எதுவும் கண்டிப்பாக ஒரு ஆதாரம் கிடைக்காம இருக்காது, கண்டிப்பாக ஒரு ஆதாரம் கிடைக்க தான் செய்யும் அப்படின்னு மாயா வந்து சொல்லிட்டு இருக்கவும், இந்த கணத்தை சுற்றி தேடிப்பாரு ஏதாவது ஒரு ஆதாரம் நம்மள்கிட்ட சிக்கும் அப்படின்னு சொல்லும் போது உடனே மாயாவும் தனாவும் வந்து அவங்க எல்லா பக்கமும் ஏதாவது ஆதாரம் கிடைக்குதா அது சொல்லிக்கிட்டு அவங்க தேடி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து மகாலிங்கம் வந்து அழுதுகிட்டு இருக்கவும் மகாலிங்கமும் அவங்க ஒய்ஃபும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ புவனேஸ்வரி பசுபதியாக அங்கே வராங்க. வந்ததுமே அவங்க ரெண்டு பேருக்கும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ மகாலிங்கம் சொல்கிறாங்க, பார்த்தீங்களாம்மா எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு பொண்ணையே நாங்கள் இழந்து தவிச்சிட்டு இருக்கிறோம். இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் அந்த ரகுராம் குடும்பம் தானே, அவங்க ஒருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மகாலிங்கம் உங்கள் வேதனை எல்லாமே எனக்கு புரியுது. இருந்தது ஒரே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணையை நீங்கள் வாரி கொடுத்துட்டு நீங்கள் வந்து எந்த மனநிலைமையில இருப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே எனக்கு புரிய வருது. அவங்கள சும்மாவே விடக்கூடாது, ஆனால் அவங்க இந்த அளவுக்கு வந்து மோசமாக இருப்பாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு புவனேஸ்வரி வந்து மகாலிங்கத்தை ரொம்பவே தூண்டி விட்டுட்டு இருக்கவும், அப்போ மகாலிங்கம் வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க, சீனுவுக்கும் சாருக்கும் உடனே கல்யாணம் நடத்துதுன்னு சொல்லிக்கிட்டு அந்த ரகுராம் வந்து சொன்னதுமே நானும் வந்து நல்லவன் சொல்லிட்டு நம்பிட்டோமா ஒரு நிமிஷத்தில். ஆனால் அவன் இந்த மாதிரிக்கெலாம் பண்ணுவார்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே நல்ல பிள்ளை மாதிரிக்கு இவங்க வந்து கல்யாணத்தை நடத்துதுன்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தோம்னா என் பொண்ணோட கதையே முடிச்சுட்டாங்களே, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன், அவங்களுக்கு மட்டும் ஜாமீன் கிடைக்கட்டும், நான் அந்த கோர்ட் வாசல்லையே என் கதையை நான் முடிச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது, என்ன மகாலிங்கம் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, அதுக்காகவா நீங்கள் இப்படிலாம் இருக்கிறீங்க, உங்கள் பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டாமா, அதனால கண்டிப்பாக வந்து அவங்கள வெளியே விடாமல் தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் செய்யலாம், உங்களுக்காக தான் நான் வந்து ஒரு லாயரே நான் ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டதுமே மகாலிங்கம் வந்து புவனேஸ்வரிட்டு சொல்கிறாங்க, அம்மா உண்மையிலே சொல்ல போனாக்கி எனக்கு ஆதரவாக இருக்கிறது நீங்கள் தான்மா, அப்பவும் சரி இப்பவும் சரி எனக்காக நீங்கள் ரொம்பவே உதவி பண்ணிடுறீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ மகாலிங்கத்தோட ஒய்ஃபும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம்மா எங்களுக்காக நீங்கள் ரொம்பவே உதவி பண்ணிட்டு இருக்கிறீங்க, எங்கள் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து அவங்கள வந்து நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாருங்கம்மா உங்களுக்கு பக்கபலமாக நான் இருக்கிறேன், அதனால் நீங்கள் எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேருக்கும் ஜாமீன் கிடைக்காது, நான் அந்த மாதிரிக்கு ஒரு லாயரை தான் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன், அதனால நம்மளுக்கு தான் சாதகமாகவே எல்லாமே இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவள் சாரு வந்து லெட்டர் எழுதி வச்சிருக்கிறா, அது கண்டிப்பாக வந்து அது அந்த கோர்ட்டில் நம்ம காட்டும் போது அவங்க ரெண்டு பேருக்கும் ஜாமீன் கிடைக்காது, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு எந்த உதவி எப்போனாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் உங்களுக்காக நான் எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன், அந்த குடும்பத்தால் நான் மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருந்தேன், ஆனால் அந்த குடும்பத்தால் இப்போ நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, அந்த குடும்பத்தையே வந்து நம்ம சும்மா விடக்கூடாது, ஒட்டு மொத்தமாக அவங்க கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஆமாம்மா நீங்கள் சொல்கிறதா கரெக்ட் அப்படின்னு மகாலிங்கமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவங்க ஒருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேன், அதுவும் அந்த குடும்பத்துக்கு பக்கபலமாக இருக்கிற அந்த ரகுராம் தானே, அவனை நான் சும்மாவே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே புவனேஸ்வரி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு கொஞ்சம் பணத்தையும் கொடுக்குறாங்க, வேண்டாமா ஏற்கனவே எங்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கும்போது பரவாயில்ல நீங்கள் அதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி கொஞ்சம் பணத்தையும் கொடுத்ததும் மகாலிங்கம் வந்து அதை வாங்கிட்டு அப்போ புவனேஸ்வரி பசுபதியும் வந்து அவங்க வெளியே வந்துருந்தாங்க. வந்ததுமே பசுபதி வந்து புவனேஸ்வரிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, புவனா கரெக்டாக பக்காவாக பிளான் போட்டு எல்லாமே நீ வந்து காய் நகர்த்திட்டு இருக்கிற, இதுக்கு மேலேயும் வந்து அந்த குடும்பத்தை நம்மளே விட்டாலும் சரி தான், ஆனால் அந்த லிங்கம் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கும்போது அதுக்கு தானே நான் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்த நாள் ஆனதுமே கோர்ட்டுக்கு எல்லாருமே வராங்க. அப்போ வந்து அவங்க ஜாமீன் வந்து கிடைக்க விடாமல் பண்ணுறதுக்காக புவனேஸ்வரி வந்து லாயர் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்களா, அவங்க எல்லா ஆதாரத்தையும் கொடுக்கவும் அப்போ வந்து கோர்ட்டில் பார்த்தோம்னா நீதிபதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவங்க ரெண்டு ஒரு தான் இந்த தப்பை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு எல்லா ஆதாரமும் இருக்குது, அப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு நாங்கள் வந்து ஜாமீன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் கரெக்டாக பார்த்தோம்னா அங்கே மாயாவும் தனாவும் வராங்க. வந்ததுமே இந்த ஆதாரம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லவோ இது கிட்டதுமே எல்லாருமே வந்து மாயாவையும் தனாவையும் திரும்பி பார்க்குறாங்க. மாயா அப்படி என்ன ஆதாரத்தை புவனேஸ்வரிக்கு எதிராக கொடுக்க போகிறாங்க, அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.